ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் சண்டையை போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டால் எப்படி இருக்குன்றது மாதிரி தான் இங்கே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்னென்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு 4 பேர் வந்தாங்க. 4 குடும்பத்தில் இருக்கவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லி பவித்ராவோட மனசுக்குள்ளே நீ ஒரு ஃபயர் அப்படி சொல்லிட்டாங்க போல இருக்குது. ஃபயர் ஆகிட்டாங்க நைட்டு திடீர்னு. ஆக்சுவலாக நார்மலாக தான் வராங்க, ராணுவக்கிட்ட பேசுகிறாங்க. ராணுவம் வந்துட்டு நீங்கன்ற ஒரு காரணத்தால் தான் உங்கள்கிட்ட நான் காமெடியாக பேசுகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அவ்வளோதான். இது ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சு ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கின கதையா. ஐயோ குதிக்கிறாங்க சண்டையாகுது. அவர் திரும்பவும் சொல்கிறாரு, இல்லைங்க சரிங்க நான் இனிமேல் பேசலைங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. அங்கே அப்படியே வந்துட்டு முத்துக்குமரனும் சூப்பராக ஒரு பவித்ராக்கு சொன்னார் அட்வைஸ். நீங்கள் முதல் ஏமா பேச கொடுத்தீங்க, நீங்கள் அப்போ கரெக்டாக வந்து கரெக்டாக சொல்லிடுங்கன்னு. இப்போ திரும்ப வந்துட்டு 2 பேரும் நைட்டு உட்காந்து பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், நீங்கள் ஏமா கோவப்பட்டீங்க எனக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பவித்ரா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு கிண்டல் பண்ண சொன்னீங்களா, அது எனக்கு கோவம் வந்துருச்சான். இன்னும் ஒன்றுமே புரியல. இப்போ எல்லா நேரத்திலும் அப்படி தான். நான் இப்போ வந்துட்டு ராணுவ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் அன்ஷிதா கிட்ட கோவப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாப்பா பார்த்துருக்கேன். மற்றவங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட நான் இதுவரை கோவப்பட்டிருக்கேனா? உங்ககிட்ட நான் ஜாலியாக சாஃப்டாக தான் பேசுவேன். அந்த காரணத்துக்காக தானே பேசுனேன். அதையே நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்கன்னா திரும்ப டெவில் டாஸ்க் இழுக்கிறாங்க. அப்பயே நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போ சொன்னேன், இதுக்கு முன்னாடி சொன்னேன், நேற்று சொன்னேன், நாளைக்கு சொன்னேன், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு சண்டை போடும். அவர் என்ன பண்ணுறாரு, சரிங்க நான் இப்போ பேசக்கூடாது அவ்வளோதானே அப்படின்றாரு. ஆமாம் எனக்கு நீங்கள் வந்துட்டு என்னை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்னை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இது அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் நான் வந்து நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்கன்னு நான் நினைக்கல, தெரியாமல் பண்ணீங்க நினச்சேன். ஆனால் நீங்கள் இத்தனை நாள் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது அவரும் சொல்கிறார், ஆமாங்க நான் தெரிஞ்சு தானே கலாய்க்கிறேன், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, இதையும் இப்போ வந்து பெருசாக சீரியஸ் ஆக்குறீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கல உங்களை, இனிமேல் எங்கள் கூட பேசாதீங்கன்னா அவரும் டென்ஷன் ஆகிட்டார். சரி அப்போ நீங்களே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்களும் போயிட்டாங்க. திடீர்னு இப்போ அப்புறமா போய்ட்டு அருண்கிட்ட போய் பேசினார். இந்த மாதிரி என்னை வந்து சொன்னாங்க, திடீர்னு கோவப்படுறாங்க, எது கோவப்படுறாங்கன்னு தெரியலன்னு. திரும்ப இந்த பக்கம் பவித்ரா அவங்க குடும்பம் ஓடுறாரு. எங்கேயா ஓடுறீங்க அப்படி பார்த்தா பவித்ரா திரும்ப வந்து ஃப்ரெண்டாக இருக்க பண்ணுறாரு. ஏங்க என்னை வெறுப்பேற்றதுங்க அப்படின்னு போயிடுங்க அப்படின்ட்டாங்க அவங்க. சரி நான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. வேணும்ட்டு வெறுப்பேற்றுறாரா இல்லை உண்மையிலே பவித்ரா பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுறாரான்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் இவங்க பவித்ரா இப்போ வேணான்னு சொன்னதுக்கப்புறமா திரும்ப பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு வகையான டார்ச்சர். இப்போ முதல் வந்து சொல்லலை பவித்ரா அப்படின்ற ஒரு பேச்சு போச்சு. இப்போ ஒரு சண்டை வந்துருச்சு, திரும்பவும் சொல்லிட்டாங்க. திரும்பவும் என்னை வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்குங்க, நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான் போய் முடியும். இதை வந்து அவர் வந்து தவிர்க்கிறது நல்லது அவருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே ராணுவ மேலே பவித்ராவை வந்துட்டு திடீர்னு ஒரு பெரிய அக்யூசியேஷன் வைக்கிறது ஓகே. பட் 2வது வாட்டி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டாகலான்னு போகிறது ராணுவ மேலே உண்மையிலே தப்பு தான். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களாக.